என்ன மாயா நீ அதுக்குள்ள என்ன அவசரம்? இன்னும் பாட்டி நலுங்கு வைக்கல, மதுமிதா நலுங்கு வைக்கல, வந்தவங்க எல்லாம் வைக்கல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரத்தி எடுக்கணும். இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருமா. அம்மா நீங்க நலுங்கு வைங்க. மாயா, நீ இந்த நிலைமையில அதிகமா கோவப்படக்கூடாது. யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது. திங்கு திங்குன்னு நடக்க கூடாது. முக்கியமா உன் கோவத்தெல்லாம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் மூட்டை கட்டி வச்சிடணும். நீ ஒண்ணு சின்ன பிள்ளை இல்ல, நீ அம்மாவாக போற, புரியுதா? ஐயோ போதும் பாட்டி, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன எரிஞ்சு விடுற? ஜாக்கிரதையா இருன்னு சொன்னா ரொம்பதான் அலட்டிக்கிற. ஐயோ அத்தை, மசக்கையா இருக்கும்போது பொண்ணுங்களுக்கு இப்படி எரிச்சல் வரும்னு உங்களுக்கு தெரியாதா? ஐயோ அம்மா, நீ வேற ஏமா உயிரை வாங்குற? சரி சரி, ஆரத்தி எடுங்க, ஃபங்க்ஷனை முடிச்சிடலாம். அத்தை சொல்ற மாதிரி இது மசக்கையால வர கோவம் தான். அதான் மாயா டயர்டாவும் இருக்கா. அண்ணி கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன மாயா, எங்க அக்காவை இப்படி எடுத்தறிஞ்சு பேசுற? ஜீவா, ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் அவளை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. மாயா, நீ போய் ரெஸ்ட் எடு. போ போ. நான் ஏன் ரெஸ்ட் எடுக்க போணும்? எனக்கு புரியல. மாயா, என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? மாயா, மாயா, என்னங்க பேசுறா? நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது. என்ன மாயா நீ? நல்ல குடும்பத்து பொண்ணுங்க யாராவது இப்படி பண்ணுவாங்களா? என்ன குடும்பமா இது? நிறுத்துங்க. இது பாருங்க, இந்த மாதிரி குடும்ப பொண்ணு அது இதுன்னு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. மாயா, பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு எங்க அப்பாவே எடுத்தறிஞ்சு பேசுறியா? கௌதம், என்னப்பா இப்படி அடிச்சிட்ட? இந்த அடியெல்லாம் இவளுக்கு பத்தாதுமா, கொன்னு போட்டிருக்கணும். எவ்வளவு திமிரு இருந்தா போய் குழந்தைய கலைச்சிட்டு வந்திருப்பா. உன்னை சின்ன பொண்ணுன்னு குழந்தை மாதிரி வளர்த்த. உனக்கு நான் அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுத்தது தப்பா போச்சு. அதான் என்ன வேணா செய்யலாம், உன் இஷ்டத்துக்கு பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆமா, யாரை கேட்டு நீ அந்த குழந்தைய கலைச்ச? நீ பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்ன நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டுல அத்தனை பேரும் ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அத்தை மாமா எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. ஜீவா எவ்வளவு சந்தோஷப்பட்டா, நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். எல்லா சந்தோஷத்தையும் இப்படி குழி தோண்டி புதைச்சிட்டு வந்து நிக்கிறிய. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா?
யாராவது இப்படி பண்ணுவாங்களா? பொன்னானி, எதுக்கு இப்போ இவ்ளோ ஃபீல் பண்றீங்க எல்லாரும்? இந்த குழந்தை இல்லனா தேவைப்படும் போது இன்னொரு குழந்தைய பெத்துக்கிட்டா போச்சு. எனக்கு என்ன இப்ப வயசு ஆயிடுச்சு? சீ, வாய மூடு. யாருமே செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சுட்டு வந்து இப்படி பேசிட்டு இருக்க? இவ பண்ண காரியத்தினால நம்ம குடும்பத்துக்கே அவமானம். எல்லாம் இவ அம்மாவை சொல்லணும். வளர்க்க தெரியாம வளர்த்து வச்சிருக்கா. யாரு இவனுங்களா? வளரதா வாய்ப்பே இல்ல. இங்க பாருங்க, மாயா தான் கெரியர்ல பெரிய ஆளா வளரணும். அதுக்கு இந்த குழந்தை தடையா இருக்குமோன்னு யோசிச்சு ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா. உடனே ஆளுக்கு வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. அவ இடத்துல இருந்து யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? ஏய், என்னடா பேசுற நீ? அபிஷேக் ஒன்னும் தப்பா பேசலையாத்த, சரியா தானே சொல்றான். என் பொண்ணு அந்த வீட்ல எவ்வளவு கஷ்டப்படுறா, என்ன யோசிக்கிறான்னு நினைச்சு பாக்குறதுக்கு இந்த வீட்ல யாரு இருக்கா? நாங்கன்னா இங்க எல்லாருக்கும் இலக்காரம் தானே. அம்மா, நடந்தது சின்ன தப்பு தான் நிரூபிக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லம்மா. நீங்க வாங்கம்மா போலாம். ஏய், என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், சும்மா பயமுறுத்திட்டு இருக்கேன். கிளம்புறேன்ட்டு கிளம்பணும்னா கிளம்புங்க. நாங்க ஒண்ணும் அப்படி பக்கத்து போல. கிளம்பு. ஆமாமா, போகட்டும். நமக்கு என்ன வீடு இல்லையா, வாசல் இல்லையா? இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி மாயா இங்க தானே இருந்தா, இப்பவும் இங்கேயே இருக்கட்டும். அம்மா